சுபாஷ், அப்ப கிளம்புவோமா? சரிண்ணே, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு வரேன், கிளம்புவோம். சரி சுபாஷ், சொல்லிட்டு வா. உனக்கு விடிய கிளம்புற 2 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. ஆனாலும் நம்ம இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போனோம் பத்தியா, இடையில டிராஃபிக்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதுக்கு தான் சொல்லுதேன். நீ சொல்லதும் சரிதானே. லக்கேஜ் எல்லாம் வண்டியில ஏத்தியாச்சுல, அப்போ நம்ம சொல்லிட்டு கிளம்ப வேண்டிதான். சரி சுபாஷ், சொல்லிட்டு வா. எம்மா, இப்ப போயிட்டு வரேன்னா? சரி மக்கா, பத்திரமா போயிட்டு வா. நல்லா சாப்பிட்டு எடுத்துவோம், உடம்ப நல்லபடியா பாத்துக்க. சரிப்பா, நான் நல்லா தான் சாப்பிடுவேன். நீ முதல்ல ஒழுங்கா சாப்பிடு. எனக்கு என்ன மக்கா, நான் சாப்பிட்டுக்கிடுவேன். ஆச்சிமார்களா, எல்லாத்துக்கும் போயிட்டு வரேன். சரி மக்கா, நல்லபடியா பார்த்து பத்திரமா போயிட்டு வா. எல்லாரும் உடம்ப நல்லபடியா பாத்துக்கிடுங்க. சரி மக்கா, நீயும் நல்லபடியா இருந்துக்க என்ன. சரியாச்சி. மரகதத்தை போயிட்டு வரேன்னா? சரி சுபாஷ், பத்திரமா போயிட்டு வா மக்கா. சரி தே. சின்ன பொண்ணக்கா, கீதாக்கா போயிட்டு வரேன்னா? போயிட்டு வாடி, சந்தோஷமா போயிட்டு வா. அப்புறம் பண்டம் பலகாரம் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சிருக்கீல்ல? ஆமாக்கா, நம்ம ஊரு பண்ட பலகாரம்லாம் நான் எடுத்துட்டு போகாம இருப்பேனா? அதானே பார்த்தேன். சரி, அப்புறம் அக்கா உனக்காக பாசமா வாங்கிட்டு வந்தோம்ல தேன் மிட்டாய், அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீல்ல? எடுத்து வச்சிருக்கேன்க்கா. பேரண்டி, நான் சுட்டு தந்த அச்சு முறுக்கு பலகாரம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கீல்ல? ஆமா ஆச்சி, எடுத்து வச்சிருக்கேன். ஏரோப்ளேன்ல சீக்கிரமா போய் ஜன்னல் சீட்டா பார்த்து பிடிச்சி உட்காந்துக்கல. அப்பதான் பலகாரம் எல்லாம் தின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும். சரி ஆச்சி. வெளியே வேடிக்கை பார்த்தேன்னு ஜன்னல் வழியா கையை வெளியே விட்டுறாதே நமக்கா. பார்வதி பாட்டி, பஸ் மாதிரி ஏரோப்ளைன்ல எல்லாம் ஜன்னல் வழியா கையை வெளியே நீட்ட முடியாது. ஏன்னா ஜன்னல் ஃபுல்லா கண்ணாடி வச்சு மூடி வச்சிருப்பாங்க. என்னது, ஜன்னல் பூரா கண்ணாடி வச்சு மூடி வச்சிருப்பாங்களா? அப்ப காத்தோட்டமே இருக்காதா? ஏரோப்ளேன்ல உள்ள இருக்கப்பட்டவளுக்கு மூச்சு முட்டலாம் செய்யும். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல பாட்டியோ. அதுக்கு இல்ல மக்கா, மூச்சு விட கையாம இருந்துனா கஷ்டமா இருக்கும். ஏ பாட்டியோ, அதான் தம்பி எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்காம்ல, அப்புறம் என்னத்துக்கு ஒவ்வொன்னா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிய? ஏடி புள்ள பத்திரமா ஊருக்கு போய் சேரணும்லாட்டி, அதுக்கு தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் தம்பி பத்திரமா ஊருக்கு போய் சேருவான், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. மலரு, போயிட்டு வரேன்னா? சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. ஹாப்பி ஜர்னி. சரி மலரு, எங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்க என்ன? சரிங்க. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஏதாவது கோவமா பேசிக்கிட்டு இருந்தாலும் நீ எதுவும் நினைச்சுக்கிடாத என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, நான் பாத்துக்கிடுவேன். எங்க அம்மா உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, சரியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க, அத்தை தான் இப்ப என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதாங்கல்ல. சரி சரி, அப்ப நான் போயிட்டு வரேன்னா? நல்லா சாப்பிடு. சரிங்க, நீங்களும் நல்லா சாப்பிடுங்க. சரி, நான் அப்பப்போ ஃபோன் பண்ணுதேன் என்ன? சரிங்க. ஏம்மா, போயிட்டு வரேன்னா? சரி மக்கா, பத்திரமா போயிட்டு வா. ஊருக்கு போய் சேர்ந்த உடனே அம்மைக்கு ஃபோன் பண்ணி சொல்லு என்ன. சரிம்மா, கண்டிப்பா ஃபோன் பண்ணி சொல்லுதேன். அப்பா ஏதாவது கோவமா பேசினா நீ சண்டை எதுவும் போடாதம்மா. இல்ல மக்கா, அந்த மனுஷங்கிட்ட நான் இனி சண்டையே போட மாட்டேன். அப்புறம் நம்ம வீட்டுக்கு மருமகளா மலரு நம்மளை நம்பிதாமா வந்திருக்கா, அதனால அவளையும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்க என்ன? சரி மக்கா, நான் பாத்துக்கிடுவேன். என்னை விட நீ மலரை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் நீ ஒண்ணும் கவலைப்படாத மக்கா, அதான் நான் சொல்லுதம்ல, மலரை நல்லபடியா நான் பாத்துக்கிடுவேன்னு. நீ உள்ளூர்லயே வேலை பார்த்திருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். எடி புள்ள இப்பவும் வேலைக்கு இதை நட்டி போறான், உன் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்காத, சந்தோஷமா பிள்ளைய வழி எழுப்பி வை. இப்பா, அம்மைக்கு நான் அங்கேயே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா, அதைத்தானே சொல்லுதா? அதைத்தானே இப்ப 2-3 நாளா சொல்லிக்கிட்டே இருக்காள்ல, அதையெல்லாம் சொல்லி பேசி தீத்தாச்சுல, அப்புறம் என்ன மறுபடியும் அதையே சொல்லிட்டு கிடக்கா? எடி புள்ள ஊருக்கு போறாம்ல, சந்தோஷமா வழி அனுப்பி வை, இப்படி முகரக்கட்டையே தூக்கி வச்சுக்கிட்டு நிக்காத. ஏமா, வருத்தப்படாதம்மா, அதான் நான் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிருக்கோம்ல, எப்படியும் ஒரு குறைஞ்சது 6 மாசத்துக்குள்ள எல்லாம் கிடைச்சிரும். நான் எப்படி இங்க நம்ம ஊருக்கு வந்துருவோம்மா. சரி மக்கா, நீ இப்படி சொல்லுத ஒரு வார்த்தையை நம்பிதான் எனக்கு கொஞ்சம் மனசுக்கு சமாதானமா இருக்கு. சரிம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன்னா? சரி மக்கா. அத கொஞ்சம் சந்தோஷமா சொல்லாமா? சரி மக்கா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா என்ன. சுபாஷ் மாமா, டாடா. அகில் செல்லக்குட்டி, மாமா போயிட்டு வரேன், டாடா. டாடா மக்களே. செல்லக்குட்டி சேட்டை பண்ணாம இருக்கடி என்ன? மாமா டாடாடி, என் பேரை எவ்வளவு அழகா சொல்லுதா. அப்பா வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாளைக்கு வந்துருவேன் என்ன? சரிப்பா, எனக்கு சாக்லேட் வேணும். மாமா வெளிநாட்டுக்கு போய் பிள்ளைக்கு சாக்லேட் அனுப்பி விடுது என்ன? சரி மாமா. சுபாஷ் தம்பி, அப்படியே எங்க இருக்கும்? பச்சை பிள்ளை ஆசையோட கேக்குன்னு சொல்லிக்கிட்டு அவன் அனுப்பி விடுதேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதுல நீ வேறையா? எக்கா, பச்சை பிள்ளை மட்டும் தான் சாக்லேட் சாப்பிடுமாக்கா, ஏன் நான்லாம் சாப்பிட மாட்டேனே? ஏமா, வாங்கிட்ட ஒன்னும் சொல்ல முடியாதுமா. சரியான ஆளுதான் மரகதக்கா, அவங்க கிட்ட சாக்லேட் கொடுத்தா சாப்பிடவே மாட்டாவுல்ல, தூரத்துக்கு போட்டுருவாவோ. என்ன, கிளம்புவோமா? சரி சுபாஷ். எனக்கும் மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு, ஒத்தைக்கு ஒரு பிள்ளைய இப்படி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பி வச்சிருக்கமேன்னு.
குமாரனே போயிட்டு வரேன்னா சரி சுபாஷ் போயிட்டு வா. சுதாக்கா போயிட்டு வரேன். சரி தம்பி. என்னே உனக்கு தெரியாதது எதுவும் இல்ல, எதுவும் பிரச்சனை வராம பாத்துக்கனே. நீ ஒன்னும் பயப்படாத சுபாஷ், அதான் நாங்க இங்கேயே வந்துட்டோம்ல, இனிமேல் எங்க அம்மாவால யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்குல்லனே அக்கம் பக்கத்து வீடு வேறையா, அப்புறம் சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா நாளைக்கு நல்லா இருக்காதுல்லனே, அதுக்குதான் சொல்லுதேன். சுபாஷ் நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, நாங்க பாத்துக்கிட்டோம். எங்க அத்தையால இனி எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. சரிக்கா. பாரு சுபாஷ், நாங்க எல்லாரும் அனுபவசாலியாக்கோ, அதனால நீ எதுக்கு வருத்தப்படுதான்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மா இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாவோ, நீ ஒன்னும் கவலைப்படாத, தைரியமா போயிட்டு வா. சரிண்ணே. அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தனோட தம்பிக்கு வேலை வேணும்னு வந்துட்டு சொல்லியிருந்தோம்ல சுபாஷ், நீ அங்க போனதுக்கு அப்புறம் ஏதாவது வேகன்சி இருந்தா சொல்லு என்ன. கண்டிப்பாண்ணே, வேலையை நான் அதை தான் போய் பார்ப்பேன், வேகன்சி இருக்கான்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதானே. சரி சுபாஷ். என்னே போமா? சரி சுபாஷ், வா போவோம். சுபாஷ் நல்ல பையன் தெரியுமா சுதா? ஆமாங்க, நல்ல குணம், தங்கமான குணம் பத்தியலா. எங்க அம்மா ஏதாவது பிரச்சனையை மூட்டி விட்டு அவங்க வீட்டுல மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வந்துடக்கூடாதுன்னு பயப்படுதான். அது தெரிஞ்சதுன்னா பின்ன பயப்படாம இருப்பானா? என்ன செய்ய, எல்லாரும் அந்த காலகட்டத்தை கடந்து போய் தானே ஆகணும். என்ன செய்ய. எங்க டாடா மாமா, டாடா அப்பா, டாடா. பேராண்டி நல்லபடியா ஊருக்கு போயிட்டு வரணும். சரியான கல் மனசுக்காரிதாம்மா. என்ன கீதாக்கா, யார சொல்லிக்கிட்டு இருக்கிய? யார சொல்லுவேன், மலரத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏக என்னக்கா அந்த பிள்ளைய போய் கல் மனசுக்காரி கல் நெஞ்சக்காரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? ஆமா சின்ன பண்ணு, நம்ம கமலாக்கா எவ்வளவு கவலைப்பட்டாவோ, பிள்ளை வெளிநாட்டுல போய் வேலை பார்க்க போறான், இன்னும் கொஞ்ச நாள் அவனை பார்க்க முடியாதுன்னு. எனக்கும் தான் கொஞ்சம் வருத்தமா இருந்து. ஏன் உனக்கெல்லாம் வருத்தமா தானே இருந்துச்சு? ஆனா அந்த மலரை பத்தியா கொஞ்சம் கூட மனசுல வருத்தமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கண்ணீர், ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரல. டாட்டா ஏங்க டாட்டான்னு சொல்லிட்டு எனக்கா. ஏக்கா சும்மா எதையாவது ஒன்ன வச்சு ஒவ்வொரு ஆளையும் எடை போடாதேக்கா, பாவங்க அந்த பிள்ளை. என்ன சின்ன பொண்ணு பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? வருத்தப்படாண்டா, ஒரு சொட்டு கண்ணீரையாவது விடுதலான்னு பாரு. எனக்கே அவன் போயிட்டு வரேன்னு சொல்லும்போது லேசா கண்ணு கலங்குச்சு தெரியுமா? உங்களுக்கு கண்ணு கலங்குச்சா? நீங்க கொடுத்த தேன் முட்டாயை பத்திரமா கொண்டுட்டு போறானா, நமக்கு அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து முட்டாயை வாங்கிட்டு வரவானான்னு கவலையோட இருந்திருப்பிய. சின்ன பொண்ணு, அது ஒரு பக்கம் இருந்தாலும் மனசுக்கு சங்கடமா இருக்கா இல்லையா? ஆனா அந்த பிள்ளைய பார்த்தா அவன் வெளியே கிளம்பி வந்து நின்னதுல இருந்து சிரிச்ச முகமாவே நிக்கி தெரியுமா? லேசா கூட வருத்தப்படுற மாதிரி ஒண்ணுமே தெரியல சின்ன பொண்ணு. ஏக்கா சொல்லதை கேளுங்க, அது அவங்க குடும்ப விஷயம், அவங்களோட விடுங்க. அவ வருத்தப்படுதாளோ சந்தோஷப்படுதாளோ, பேசாம உங்க வேலையை பாருங்க. இவா ஒருத்தி நம்ம என்ன சொன்னாலும் அவளுக்கு தப்பு மாதிரி தான் தெரியும். ஒரு நாள் விஷயம் எல்லாம் விவரம் தெரியும் போது, ஆமா கீராக்கா பொய்யே சொல்ல மாட்டாக்காவோ, வாயிலிருந்து வர்றது அவ்வளவு உண்மைன்னு அப்பதான் நம்புவாய்வா. சரி போவோம் வீட்டுக்கு. என்ன சுபாஷ், எதுவுமே பேசாம அமைதியா வாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வரேன். வேடிக்கை பார்த்துட்டு தான் வாரா. ஆனா எப்படியா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு போறதுனால கொஞ்சம் வீட்டை விட்டு பிரிஞ்சு போற சோகம் இருக்கதானே செய்யும். அது அது வந்துனே எனக்கு புரியுது சுபாஷ், அது இருக்கதானே செய்யும். என்ன செய்ய, வேலைக்கும் போய் தானே ஆகணும். சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கொண்டுட்டு போக வேண்டிய பொருள் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கிட்டே. ஆமாண்ணே, எல்லா பொருளையும் பத்திரமா எடுத்துக்கிட்டேன். 2 சூட்கேஸ் கொண்டு வரேன். சொல்ல போனா என்னோட துணிமணின்னு ஒரு பாதி சூட்கேஸ் தான் இருக்கு. மீதி 1.5 சூட்கேஸ் நிறைய ஒரே பண்டமும் பலகாரமுமா தான் இருக்கு. ஆமாடே, நம்ம ஊர் பலகாரம் எல்லாம் கொண்டுட்டு போய் அங்க வச்சு சாப்பிடாண்டமா ஒரு 2-3 நாளைக்காவது. என்னடே 2-3 நாளைக்குன்னு சொல்லுத? அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, கொண்டுட்டு போனா எல்லாம் ஒரே நாள்ல காலியாயிரும். ஆமா அதுவும் சரிதான். ஆமா என்ன, உனக்கு நாளைக்கு காலையில தானே ஆபீஸ்ல மீட்டிங்கு? ஆமா சுபாஷ், நாளைக்கு காலையில 10 மணிக்கு தான் எனக்கு மீட்டிங்கு. நான் போனேன்னா ஒரு ரூம் எடுத்து தங்கி நல்லா தூங்கிடுவேன். அதுக்கப்புறம் காலையில எந்திரிச்சு எங்க மீட்டிங்க்கு போறதுக்கு கரெக்டா இருக்கும்ல. என்ன அப்போ மீட்டிங் முடிஞ்ச உடனே ஊருக்கு திரும்பிடுவியா? ஆமா சுபாஷ், நாளைக்கு காலையில ஒரு 10 மணில இருந்து 1 மணி இல்லைன்னா 2 மணி வரைக்கும் மீட்டிங் இருக்கும். அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பிட வேண்டியதுதான். என்ன இப்ப கார்ல போறோம், திருப்பி எப்படின்னு? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சுபாஷ். நான் நாளைக்கு சாயங்காலத்துக்கு ட்ரெயினு நான் டிக்கெட் புக் பண்ணிருக்கேன். அப்படியாண்ணே, ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிருக்கியா? ஆமாடே, நமக்கு அவ்வளவு தூரம்லாம் பஸ்ல எல்லாம் வர்றதுக்கு ஆகாது. ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஏறி படுத்துட்டோம்னா நல்ல ஒரு தூக்கத்தை போட்டா நார்கள் வந்து இறங்கிடலாம். அதுவும் சரிதானே. ஆமா அகில குட்டி உன்னை தேடுவானானே? தேடுவான், ஆனா அவனுக்கு தெரியும்ல நான் நாளைக்கே வந்துருவேன்னு. அழகா சொன்னானே, மாமா டாட்டா அப்பா டாட்டான்னு. ஆமா சுபாஷ், பிள்ளை வளர்ந்துட்டான் பத்தியா, இப்ப எல்லா விவரமும் அவனுக்கு தெரியுது. அப்பா ஆபீஸ்க்கு போறாங்க, நாளைக்கு ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும் பத்துக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும் சுபாஷ், உனக்கு ஆபீஸ்ல ப்ரமோஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லனே, ப்ரமோஷன் எல்லாம் இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். என்னது 6 மாசமா? ஆமாண்ணே, இப்போ ஒரு 6 மாசமா நான் வேற கம்பெனில எல்லாம் வேலை பார்க்கேன். அதனால இங்க வந்து 6 மாசம் தானே ஆகுது. அதனால 1 வருஷம் ஆகணும்லானே ப்ரொமோஷன் எல்லாம் கொடுக்கறதுக்கு. அதனாலதான் சொன்னேன் இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும்னு.
அப்ப நீ 6 மாசத்துல திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு வந்தாள்ல? அது அவங்க சமாதானத்துக்காக சொல்லிட்டு வந்தோம்னே. அங்க போய் நிலைமை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாதுல்ல. ப்ரமோஷன் கிடைக்கிறது வரைக்கும் கொஞ்சம் லீவ் எல்லாம் போடாம இருக்கணும். ஆமா, இங்க டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிருக்கேன்னு சொன்னாள்ல? அப்ளை பண்ணிருக்கேன். அது கிடைக்குமோ கிடைக்காதோ யாருக்கு தெரியும்னே. எனக்கு முன்னாடியே சீனியர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. அவங்களுக்குலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தானே நமக்கு கொடுப்பாங்க டிரான்ஸ்ஃபர்லாம். சரி, கடன் எல்லாம் ஓரளவுக்கு குறைச்சிட்டியா? ஆமாண்ணே, ஓரளவுக்குலாம் இல்ல, ஒரு 90% நான் கடன் எல்லாம் குறைச்சிட்டேன். நான் வேலைக்கு போகிறது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம்னே. அதுக்கப்புறம் இங்க கொஞ்ச நாள் வேலை பார்த்தனா, அதுக்கப்புறம் வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தனா கொஞ்சம் பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு கடன் எல்லாம் அடைச்சிட்டோம்னே. இன்னும் ஒரே ஒரு வேலை மட்டும் பாக்கி இருக்கு. வீடு மட்டும் கொஞ்சம் பெருசா கட்டிட்டோம்னா. இப்ப இருக்கப்பட்ட வீட்லயா சுபாஷ்? ஆமாண்ணே, இப்ப இருக்கப்பட்ட வீட்டுல தான். அடுக்காலையெல்லாம் கொஞ்சம் உடஞ்சு கிடஞ்சு இருக்க மாதிரி இருக்கு பத்தியா. இது வரைக்கும் எங்க அம்மா அங்க அடுக்காலையில சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. நானும் சொன்னேன், எம்மா அந்த அடுக்காலையாவது நம்ம கொஞ்சம் சரி பண்ணி கட்டலாம்னு. எங்க அம்மா கேட்கவே இல்லை. இப்படியே இருக்கட்டும், இதுல கையை வச்சா இன்னும் நிறைய செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சு இருந்துட்டாங்க. ஆனா இப்போ மலரும் வந்துட்டா பத்தியா. சரிதாண்டி, நம்ம வீட்டுக்கு வந்த பிள்ளைய நம்ம தானே நல்லபடியா வாழ வைக்கணும். அதான் அடுக்காலையை மட்டும் இப்ப சரி பண்ணி கட்டலாம்னு பார்த்தா பின்னாடியும் கொஞ்சம் இடம் இருக்கு பத்தியா. அதுல ஒரு கூட 2 ரூம் போட்டா நல்லா இருக்குமேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேனே. நீ நினைக்கிறதெல்லாம் சரிதான் சுபாஷ். ஆனா அதுக்குன்னு காலம் பூரா வெளிநாட்டிலேயே இருந்துட முடியுமா? அது ட்ரை பண்ணணும்னே. எப்படியும் ட்ரை பண்ணதுக்குன்னு இல்ல சுபாஷ், நான் சொல்லதை கேளு. இப்படியே வெளிநாட்டிலேயே குடும்பத்தை விட்டு உட்கார்ந்துக்கிட்டு உன் வாழ்க்கையே கெடுத்துக்கிடாத. ஏதோ கடன் எல்லாம் குறைச்சிட்டே இல்ல, இனி உனக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்ல. நீ ஆபீஸ்ல டிரான்ஸ்பர் கேட்டு பாரு. அப்படி இல்லன்னு வச்சுக்க, சம்பாதிச்ச பணத்தை அவ்வளத்தையும் கொண்டுட்டு வந்து ஊர்ல வந்து பிசினஸ் ஏதாவது பண்ணிக்க. என்னன்னு இப்படி சொல்லுதா? ஆமா சுபாஷ், ஒவ்வொரு செலவையா எடுத்து விட்டுக்கிட்டே இருந்துகிட்டு கடைசியில கடன் அடைக்கணும்னு சொல்லிட்டு காலம் பூரா வெளிநாட்டிலேயே வாழ்க்கையை தொலைக்க முடியுமா? நமக்கு வாழ்க்கையே குடும்பம் தான், குடும்பத்தோட இருக்காண்டமா. ஆமனே, குடும்பத்தோட இருக்கணும்னு எனக்கும் ஆசைதான். வேற என்ன செய்ய ஏது செய்யலாம் யோசிக்காத சுபாஷ். முதல்ல நீ இப்ப போற இல்ல, ஒரு 6 மாசத்துக்குள்ள டிரான்ஸ்பர் கிடைக்கான்னு பாரு. அப்படி இல்லைன்னா நீ பாட்டுங்க கிளம்பி வந்து இங்க ஒரு பிசினஸ் வச்சு நல்லபடியா பாத்துக்க. என்ன நீ சொன்னது நல்ல ஐடியாவா தானே இருக்கு தம்பி. அண்ணன் சொன்னது நல்ல ஐடியா தான். ஏன்னா நானே 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வெளிநாட்டுல தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுக்கு மனசு இல்ல. ஓரளவு கடனை வேற அடைச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் இருக்க ரூபாயை கொண்டு வந்து ஒரு காரை வாங்கி வச்சுட்டு இப்ப நான் கார் ஓட்டி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். சொந்த பிசினஸாவும் ஆச்சு, நம்ம குடும்பத்தோட இருக்க மாதிரியும் ஆச்சுல. அப்படியானே, நீங்களும் வெளிநாட்டுல தான் வேலை பார்த்தீங்களா? ஆமா தம்பி, எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம மட்டும் தனியா பிரிஞ்சு கடல் கடந்து போய் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது. அதனாலதான் நானும் இங்கேயே வந்துட்டேன் பத்துக்க. சரிதானே சுபாஷ். இப்ப கிளம்பும் போது கமலாக்க கிட்ட நீ பேசுனதையும் பார்த்தேன், அப்புறம் மலர் கிட்ட பேசுனதையும் நான் பார்த்தேன்டே. என்ன எல்லாம் எங்களுக்கும் தெரியும்டே. வீட்டுல மாமியார் மருமக பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க, அப்படிதானே? ஆமாண்ணே, அது எல்லாரும் நினைக்கிறது தானே. இங்க பாரு சுபாஷ், மாமியார் மருமக பிரச்சனை வந்துரும், 2 பேரும் சண்டை போட்டுறக்கூடாதுன்னு 2 பேரையும் நீ இப்படி தனித்தனியா சமாளிச்சுக்கிட்டுலாம் இருந்தேன்னு வச்சுக்க, அவ்வளவுதான். அப்படியே சண்டை வந்தா அவங்க 2 பேருமே சமாளிச்சுக்கிடுவாங்கடே. நம்ம இடையில போனோம்னு வச்சுக்க, அப்புறம் நம்மளால அம்மைக்கும் தனியா பேச முடியாது, பொண்டாட்டிக்கும் தனியா பேச முடியாது. நம்ம மண்டைதான் உருளும். கரெக்டா சொன்னீங்கன்னு பாத்தியா. நாங்க எல்லாரும் அனுபவத்துலதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கேட்டுக்க நல்ல. அவங்க 2 பேரும் சண்டை போட்டா ஒன்னா அவங்க 2 பேருமே பேசி தீர்த்துக்கிடுவாவோ. நம்ம இடையில போகவே கூடாது சுபாஷ். அப்படியானே சொல்லுத? ஆமடே, குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். எப்படி இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு நீ உங்க அம்மாவையே சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உன் பொண்டாட்டி சண்டைக்கு வருவா. இல்ல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு நீ பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் உங்க அம்மால உங்ககிட்ட சண்டைக்கு வருவா. ஆமாண்ணே, அதுக்குதான் சொல்லுதே, இவங்க 2 பேரும் சண்டை போட்டாவண்ணா இடையில நீ போயிடாத. அவங்க சண்டை போட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு அதுவே தன்னால சரியாயிரும். சரிண்ணே. அப்புறம் என்ன மேனகாக்கா அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்கல்ல முன்னாடி எல்லாம், இப்ப என்ன வீட்டு பக்கம் ஆளையே காணல? அதையாண்டே நீ வேற கேட்டுக்கிட்டு இருக்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் ஓரளவு முடிஞ்சு அவ பாட்டுக்கு அவ மாமியார் வீட்டுல இருந்துட்டு இருக்கா. என்ன மேனகாக்காவோட மாப்பிள்ள உங்க ஃப்ரெண்டு தானே? ஆமாடி, அவனு என் கூட தான் வேலை பார்க்கான், எங்க ஆபீஸ்ல தானே. அப்ப அந்த அண்ணன் மீட்டிங்க்கு வரலையா? இல்ல மீட்டிங்க்கு வரல. அவன் போன மாசம் போயிட்டு வந்தான். இந்த மாசம் என்ன அனுப்பி வச்சிருக்காங்க ஆபீஸ்ல இருந்து. நல்ல வேலைடே, உங்க வீட்டுல நீ ஒத்தைக்கு ஒரு மவனா இருந்துட்ட, கூட ஒரு அக்காவா தங்கச்சியே இருந்திருந்தான்னா அவ்வளவுதான். அப்புறம் எங்க வீட்டுல நடந்த விஷயம் எல்லாம் உங்க வீட்லயே நடந்திருக்கும். என் தங்கச்சி இருக்காளே, என் தங்கச்சி, அவளால எங்க வீட்டுல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? இப்பதான் பிரச்சனை எல்லாம் ஓஞ்சு போய் கொஞ்சம் அமைதியா இருக்கு வீடு. இங்க பாரு சுபாஷ், வாங்கிட்டு நான் அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க. நீ உங்க அம்மா அப்பாவை இது வரைக்கும் நீ நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்க, இனிமேலும் நீ நல்லா தான் பாத்துக்கிடுவ, அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது.
ஆனா உன்னை நம்பியே வந்த உன் பொண்டாட்டிய நீ தான் நல்லபடியா பாத்துக்கிடணும். சரிண்ணே, கண்டிப்பா நல்லபடியா பாத்துக்கிடுவேண்ணே. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் யாருக்காகவும் நீ உன் பொண்டாட்டிய மட்டும் விட்டு கொடுத்துடவே கூடாது, சரியா? ஏன்னா வீட்டுல இருக்கப்பட்ட எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், இருந்தாலும் நம்ம புருஷன் நமக்காக சப்போர்ட் பண்ணுதாங்கிற ஒரே ஒரு மனசுல எண்ணத்தோட தான் உன் பொண்டாட்டியே வீட்டுல இருப்பா, சரியா? சரிண்ணே. நானும் ஆரம்ப கட்டத்துல எங்க அம்மா வேணும், என் தங்கச்சி வேணும், அப்படி இப்படின்னு நான் இருந்துட்டேன். அதனாலதான் எனக்கும் சின்ன பொண்ணுக்குமே நிறைய பிரச்சனை. நானுமே முதல்ல சின்ன பொண்ணை பத்தி புரிஞ்சுக்கிட்டவே இல்லை பத்துக்க. அதுக்கப்புறம் தான் எனக்காக என்ன நம்பி வந்தவான்னு ஒரு எண்ணம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிட ஆரம்பிச்சேன். அதுல இந்த மேனகா வர இடக்கிட வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை மூட்டி விட்டு போயிருவாளா, அந்த ஆளே உடனே வீட்டுல சண்டை தான். ஆனா இப்போ அதெல்லாம் சமாளிக்க ஆரம்பிச்சுட்டேன். வீட்டுக்குள்ள மாமியார் மருமக பிரச்சனை வரும்னு சொல்லிக்கிட்டு நம்ம எங்கேயுமே ஓடி ஒளியவே கூடாது சுபாஷ். அந்த பிரச்சனை வர்றது எல்லாம் நமக்கு நல்லதுதான். அப்பதான் நம்ம யாரு, நமக்கு எவ்வளவு திறமை இருக்கு, நம்ம எப்படி ஒரு பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனுபவமும் நமக்கு வரும்பத்துக்க. சரிதானே? சரி சுபாஷ், அண்ணன் சொன்னது எல்லாத்தையும் நல்லா கேட்டுக்கிட்டே இல்ல, எல்லா அனுபவத்திலேயாக்கும் சொல்லுதேன். சரிண்ணே, நீ சொன்னது எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுக்கிட்டேனே. ஆபீஸ்க்கு போய் முதல்ல நான் டிரான்ஸ்ஃபருக்கு கேட்டு பாக்குறேன். அப்படி முடியாட்டா நான் சீக்கிரமாவே நம்ம ஊருக்கு வந்துருவேனே. இங்க வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சுக்கலாம்ல. சூப்பர் சுபாஷ். தம்பி, பணம் நம்ம எப்ப வேணாலும் சம்பாதிச்சுக்கிடலாம், ஆனா குடும்பத்தோட இருக்காம தனியா இருந்து நம்ம வாழ்க்கையை கழிச்சிடக்கூடாது பத்தியா? ஆமாண்ணே, நீங்க சொல்லதும் சரிதான். முதல்ல ஆபீஸ்க்கு போன உடனே மேனேஜர் கிட்ட டிரான்ஸ்ஃபர் பத்தி தான் பேசணும். என்ன செய்ய, நாம நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது வேற ஒண்ணெல்லாம் இருக்கு. ஏக்கா என்னத்தக்கா போட்டு இப்படி புலம்பிக்கிட்டே வாரிய? பின்ன என்ன சின்ன பொண்ணு, அளவோல திருவனந்தபுரம் ஏர்போர்ட்ட போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். நினைப்பெல்லாம் மண்ணா போச்சே. ஏக்கா அப்படியே உங்களுக்கு போகணும்னு விருப்பம் இருந்தா போக வேண்டியதுதானே, கார்ல தானே போறாவோ? ஆமா, கார்ல அங்க இருந்து போயிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்குதுக்கா. ஏன்க்கா ட்ரெயின் பஸ் எல்லாம் இருக்கு, திரும்பி வந்துடலாம்ல. அதுக்குன்னு ரூபாயை போட்டு செலவழிக்க முடியுமா? அப்ப வாசியிலேயே காலத்தை கழிச்சிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிய? ஓசியும் தான் சொல்லல சின்ன பொண்ணு, நம்ம சிக்கனமா இருக்கணுமா இல்லையா? நம்ம அண்ணனும் தம்பியும் ஏர்போர்ட்டுக்கு போறாவோ, சரி நம்மளும் ஒரு இட்டு சுத்தி பார்த்துட்டு வரலாமேன்னு நினைச்சேன். கடைசியில சரி விடுங்கக்கா, நீங்க தான் சிக்கனத்தின் சிகரமாச்சே, அதனால வெளியூருக்கெல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம், சிக்கனமா உள்ளூர்லயே இருங்க. அட, அது நம்ம மலர் தானே? யாரக்கா சொல்லுதிய? சின்ன பொண்ணு, கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. அட ஆமா, மலரே தான். ஏதாடி வீட்டு பொறாசல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கா? மலரே, ஏக்கா எங்க போறிய? என்ன சின்ன பொண்ணு, எங்க போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க? விவரம் தெரியாமல இருக்க? பாவம், அந்த மலர் பிள்ளை எப்படி கண்ணீரை விட்டு கதறுது பத்தியா? அத பாத்துக்கிட்டு என்ன சும்மா போக சொல்லியா? என்ன பண்ண போறிய? மலரு சுபாஷ் வெளிநாட்டுக்கு போயிட்டானேன்னு கவலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நீங்க தான் சொன்னீல, கல்லு மனசு இந்த பிள்ளை சுபாஷ் வெளிநாட்டுக்கு போகும்போது எப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்கான்னு பாருன்னு சொன்னீல்ல. இப்ப பாத்தியலக்கா எப்படி தனியா உட்கார்ந்து கண்ணீரை விட்டு கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான்னு. சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உங்க இஷ்டத்துக்கு பேசாதியே, சரியா? அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்குன்னு அவ அழுதுகிட்டு இருக்கும்போது நம்ம போய் சமாதானம் சொல்லலாமா? நீங்க போய் மலர்கிட்ட எப்படி சமாதானம் சொல்லுவிய? புருஷன் ஊருக்கு போகும்போது நல்ல பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு நின்ன, இப்ப ஒதுக்குப்புறமா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய, இதுவும் நடிப்பா அப்படின்னு தானே கேட்க போறிய? அது வந்து பாருங்கக்கா, உங்க சமாதானம் மலருக்கு ஒன்னும் தேவையில்லை. பாவம் அந்த பிள்ளை, நம்மளும் அங்க நின்று அழுதுகிட்டு இருந்தா சுபாஷ் ஊருக்கு போகப்பட்டவன் கவலைப்பட்டுட்டே போவானேன்னு சொல்லிக்கிட்டு தான் அவ சிரிச்ச மாதிரியே நின்றுகிட்டு இருந்தா. அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தான் பேசுவிய. உங்க சமாதானம் ஒன்னும் மலருக்கு தேவையில்லை. வாங்க நடைய கட்டுங்க, வீட்டுக்கு போவோம். மனசாட்சியோட தான் பேசுவேன். நீங்க அங்க போய் என்ன பேசுவீங்க ஏது பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் சொன்னோம்ல, உங்க சமாதானம் மலருக்கு ஒன்னும் தேவையில்லைன்னு. வாங்க போவோம். சொன்ன மாதிரி மாப்பிள்ள ஊருக்கு போகும்போது நல்லா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இப்ப கடந்து கண்ணீரை விடுச்சு கதறிட்டு கிடக்கா. என்ன உலகம். சரி வா போவோம். சரிக்கா, இப்ப உங்க வீட்டுக்காரரு அதான் முக்காடு மோகன் அண்ணன், அந்த அண்ணன் வெளிநாட்டுக்கு போனவள்னா நீங்க கவலைப்படுவேளா சந்தோஷப்படுவேளா? நான் என்னத்தை கவலைப்படுவேன், சந்தோஷம்ல படுவேன். அதான பார்த்தேன். ஆமா சின்ன பொண்ணு, எல்லாரும் சொல்லுவல்ல என் மாப்பிள்ள வெளிநாட்டுல இருந்து எனக்கு செயின் வாங்கிட்டு வந்தாரு, மோதிரம் வாங்கிட்டு வந்தாரு, வளையல் வாங்கிட்டு வந்தாருன்னு. அப்ப எனக்கு ஒரு ஆசை இருக்காதா? என் மாப்பிள்ள எனக்காக ஒரு 5 பவுன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வர மாட்டாரா? அந்த சந்தோஷத்தோட தான் இருப்பேன். ஆமா, இவளுக்கு 5 பவுன் நெக்லஸ் கேக்கு. நெக்லஸ் முதல்ல கடனை உடனே வாங்கியது ஒரு கிலோ அளவுள்ள ஒரு பூட்டை வாங்கி இவ வாயில போட்டு விடணுமா. சரிக்கா வாங்க போவோம், வீட்டுல வேலை கிடக்கல. ஆமா, ராத்திரிக்கு உங்க வீட்டுல என்னக்கா சாப்பாடு? காலையில உள்ள சட்னி சாம்பார் எல்லாம் இருக்கு சின்ன பொண்ணு. ஒரு 2 குட்டும் இட்லி வச்சுட்டோம்னா சரியாயிரும்ல. யாத்தாடி இட்லியா? பாறங்கள்ல தூக்கி போட்ட மாதிரிலாம் இருக்கும். சின்ன பொண்ணு, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் வர சமையல்ல நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கேன் தெரியுமா உனக்கு? அப்படியாக்கா? பரவாயில்லையே. எங்க நீங்களே வந்துட்டீங்களா?
அண்ணன் எதையோ கேட்டு அதிர்ச்சியா நிக்க மாதிரில இருக்காரு. ஏங்க நீங்களே சொல்லுங்க, நீங்க சொன்னாதானே கரெக்டா இருக்கும். என்ன தட்டி? ஏங்க நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசுல எனக்கு சமையலே தெரியாது. ஆனா இப்ப நான் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்லங்க. சொல்லுங்க சின்ன பொண்ணுகிட்ட, நான் எவ்வளவு நல்லா சமைப்பேன், நான் எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கேன்னு. ஆமா சின்ன பொண்ணு, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப வாரத்துல 5 நாள் தான் ஹோட்டல்ல சாப்பிடுதேன் பத்துக்க. அட பாவி மனுஷா. என்ன? ஆமா சின்ன பொண்ணு, இப்ப கூட நான் ஹோட்டல்ல தான் போய் சாப்பிட போறேன். அந்த பாறாங்கல் இட்லியா மனுஷன் திம்பானா? சின்ன பொண்ணு ரொம்ப சிரிக்காதே என்ன. இட்லியை சுட்டு கொடுத்து மாவை காலியாக்கிடலாம்னு பார்த்தேன். இந்த மனுஷன் எஸ்கேப் ஆயிட்டாரா? இந்த மனுஷன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நான் சுடப்பட்ட இட்லியை திங்கிருக்குதா எங்க வீட்டுல இருக்காவளே எங்க மாமியாரு. எத்தே கீதாக்கா மாமியாருக்கு இன்னைக்கு இட்லியை தின்னு பல்லு உடைய போகுது.